தமிழ்நாடு பாஜகவுக்கு புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இதுதான் முதல் செய்தி. அதாவது இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு தலைவர் அங்கேருந்து டெல்லியிலேருந்து சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க, அறிக்கை வரும், இவர் தான் தலைவர்னு. இப்போ கொஞ்சம் ஜனநாயகத்தில் மதிப்பு வச்சுருக்காங்க. இப்போ விண்ணப்பம்லாம் போட சொல்கிறாங்க. நாளைக்கு விண்ணப்பமா 2 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே ஒவ்வொருத்தரும் விண்ணப்பம், எல்லோரும் விண்ணப்பம் போட முடியாது. அதில் என்ன சொல்லிட்டாங்க, முதல்ல பாஜகவில் தீவிர உறுப்பினராக இருக்கணுமா, அதுக்கப்புறம் குறைந்தது 10 வருஷம் உறுப்பினராக இருக்கணுமா. அப்போ எடுத்த உடனே அண்ணாமலையையும் நயினார் நாகேந்திரனையும் எலிமினேட் பண்ணிட்டாங்க. அண்ணாமலை பிஜேபியில் சேர்ந்து 5 வருஷம் தான் ஆகுது. 2020 தான் அவர் சேர்ந்தார். நயினார் நாகேந்திரன் எப்போ சேர்ந்தார்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்தார், 2017. ஆக நயினார் நாகேந்திரனுக்கு 8 வருஷம், அண்ணாமலைக்கு இப்போது 5 வருஷம். அண்ணாமலை சொல்லிட்டாரு, நான் நாமினேஷனே போட மாட்டேன், அதனால் நான் போட்டியில் இல்லைன்ட்டார். அதனால் இவங்க 2 பேரும் அதில் எலிமினேட் ஆகிடலாம். அப்போ மீதி யார் போட போகிறா? தமிழிசை சவுந்தரராஜன் போடுவாங்க, வானதி சீனிவாசன் போடுவாங்க, அடுத்தது பொன்னார் போடுவார், பொன் ராதாகிருஷ்ணன், இவங்க தான் வருவாங்க. இவங்க தான் மீதி தலைவர்கள் இருக்காங்க. அதனால இதில் 10 வருஷம் முடிஞ்சது யாரை போட போகிறாங்கங்கிறது கேள்விக்குறி. அதுலேயே இன்னொரு இதுவும் வச்சுட்டாங்க, புள்ளி. என்னென்னா 10 வருஷம்னு நாங்கள் சொல்கிறோம், ஒருவேளை இதில் சரியான கேண்டிடேட்டு கிடைக்கலன்னா, சரியான ஆட்கள் கிடைக்கலன்னா விதியை தளர்த்தி அப்புறம் தேர்ந்தெடுப்போம் அப்படிங்கிறாங்க. அதனால் நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு வாய்ப்பு. இவங்களில் யாரும் வேணான்னு இது பண்ணால் 10 வருஷத்துக்கு தளர்த்தி 8 வருஷம் இருந்தாலே எடுக்கலாம். அண்ணாமலை போடவே இல்லை நாமினேஷன், நான் போட்டியில் இல்லைன்ட்டேன். போட்டியில் இல்லைன்ட்டு போய் ஆடிட்டர் குருமூர்த்தியை போய் பார்க்குறாரு. எல்லாருக்கும் ஆடிட்டர் குருமூர்த்தின்னு ஒன்று பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆடிட்டர் குருமூர்த்தி துக்ளக்கை ஷோ போனதுக்கப்புறம் வச்சு நடத்துகிறார். அவர் மிகப்பெரிய அரசியல் ஆலோசகராக எனக்கு தெரியலை. ரஜினிகாந்த் விஷயத்திலேயே நிறையா அவர் கட்சி ஆரம்பித்த விஷயத்திலேயே நிறைய குழப்பம் பண்ணாருன்னெல்லாம் வந்தது. எனக்கு அவருடைய இதுகள்லாம் தெரியும். அவர் ஒன்றும் பெரிய அரசியல் சாணக்கியர் அல்ல, மிகப்பெரிய அரசியல் ஞானி அல்ல. அவருக்கு அரசியல் அந்த அளவுக்கு இதாக தெரியாதுங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. அவர் யாருன்னு பார்த்தது கூட இல்லை. அதனால் பேர் பாஜகவை பெரிய தலைவர்களோட நெருக்கமாக இருக்காருன்னு பேர். மற்றபடி அவரை ஒன்றும் அரசியலில் பெரிய அறிவுரையை கூறி எதுவும் பண்ண முடியாது. அதனால் தலைமை மாற்றப்பட்டு இருக்கிறது. மாற்றப்பட நாளைக்கு நாளை கழிச்சு மாற்றம் வந்துவிடும் அப்படிங்கிறது பாஜக அதில் தற்போது உலவும் செய்தி. அதனால் மீண்டும் தமிழிசையை வந்தாலும் வந்துடலாம், ஏன்னா 10 வருஷம் இது அவங்களுக்கு இருக்குது. ஸோ பழைய ஆட்களே வரலாம். இல்லை இவங்கெல்லாம் கவர்னர் ஆகிட்டாங்க, இவர் மந்திரி ஆகிட்டார், பொன் ராதாகிருஷ்ணன், எல்முருகன் ஏற்கனவே மந்திரியாக இருக்கார் அப்படின்னு நினச்சா மறுபடியும் அதை விதியை தளர்த்தி நயினார் நாகேந்திரனுக்கு கூட அந்த வாய்ப்பு கிடைக்கலாம். அண்ணாமலை போட்டியிலே போடாதனால, விண்ணப்பமே போடாதனால அவருக்கு வாய்ப்புங்கிறது மிகவும் கம்மி. அண்ணாமலை ஒரு தொண்டராக இருந்து பாஜகவுக்கு நீங்கள் ஒத்துழையுங்கள், இந்த நல்ல ஒரு கூட்டணியை உருவாக்கி டிஎம்கே தோற்கடிக்கிறதில் நீங்கள் முழுவதுமாக உழைக்க வேண்டும். உங்கள் மீது பல குற்றச்சாட்டுக்களை நாங்களே சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் அதையெல்லாம் மறந்துவிட்டு பாஜக அதிமுக கூட்டணி ஜெயிக்கிறதுக்கு எல்லா விஷயமும் பண்ணுங்கள் அப்படிங்கிறது முதல் கட்ட கருத்து. அண்ணாமலையை சொல்லி நாங்கள் கண்காணித்து கொண்டே இருப்போம் எல்லா தலைவர்களையும், யாரோட தொடர்பு வச்சுருக்கா, திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு யார் உண்மையிலே வேலை செய்கிறாங்க, ரகசிய தொடர்பு யார் வச்சுருக்காங்கிறத அண்ணாமலை மட்டுமல்ல பிஜேபியில் இருக்கும் எல்லா தலைவர்களையும் கண்காணித்து கொண்டிருப்போம். அதே மாதிரி அதிமுக தலைவர்களையும் கண்காணிச்சுக்கிட்டு இருப்போம். நீங்கள் ஒழுங்காக இருக்கணும். திமுகவுக்கு அந்த பக்கம் பேசிடக்கூடாது, சமாதிக்கு பேசுன மாதிரி அந்த பக்கம் பேசிடக்கூடாது. அதனால் 2 கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து இணைந்து திமுகவின் ஆட்சியை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய உறுதிமொழியாக இருக்க வேண்டும்ங்கிற கருத்தை முதல் கருத்தை பதிவு செய்ய வரும்.